ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜெய் சீனா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு கமர்ஷியல் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 90 minutes இருக்கு. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இந்த படத்தை சமுத்ரா வி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சுனில், ஸ்ரீகாந்த், அசோக், அருணா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். படத்துல 4 ஹீரோஸ், 4 பேருமே காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்காக எதனா பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்றாங்க. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 200 கோடி. அதுக்காக அவங்க ஊர் மினிஸ்டரை போய் பாக்குறாங்க. அவர் இந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்றாரு. அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டரோட பிளாக் மணியை எடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ண பாக்குறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ்காரரான சுனில் கலாரங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட ஒரே ஒரு பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்துல நடிச்சிருக்க அந்த 4 பசங்களுமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவு படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அதே மாதிரி சுனிலும் அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல்ல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்துட்டு இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்ற அளவு எதுவும் கிடையாது. வேணா இதை சொல்லிக்கலாம். இவங்க ஃபார்மர்ஸ்க்காக பேசியிருக்க விஷயம் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்கு. ஆனா அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயத்துல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர லேக் அடிக்குது. படம் பொது போய்கிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் காலேஜ் சீக்வன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் டல் அடிக்குது, போர் அடிக்குது. காமெடி எல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் இருக்கு. சுத்தமா இம்ப்ரூவ்மெண்டே இல்ல படம். இவங்க ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அதை கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், எல்லாத்திலுமே சொதப்பி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படம் சவுண்டா இருக்கான்னு பார்த்தா சினிமோட்டோகிராஃபில ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் சுத்தமா சரியில்லைன்னே சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட், ஆனா ஒரு பிலோ ஆவரேஜான எக்ஸிகியூஷன் எடுத்து இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.